பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதலாவது ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற இபாதாக்கள், ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற நற்கிரியைகள், அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி, 4 கட்டங்களாக அவைகள் வானுலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. முதலாவது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா வானுலகத்தில் அதை எடுக்கிறாங்க. ஹதீஸ்களை பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படுகிறது. அது எப்படின்னு கேட்டா, சுபஹுக்கு பின்னாலும் அஸருக்கு பின்னாலும், ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னாலும் அஸருடைய வக்துக்கு பின்னால் மக்ரிபினுடைய அந்த இடைக்கு இடையிலே ஒரு மனிதனுடைய இபாதாக்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுல விசேடமாக அதனாலேதான் அந்த நேரங்களிலே சுபஹுக்கு பின்னால ஏன் நம்ம சுபஹ் தொழுததோட நம்ம வீட்டுக்கு ஓடிராம, சுபஹ் தொழுததோட போய் தூங்கிராம கொஞ்சம் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்து ஸலவாத்துகளை ஓதி ஔராதுகளை ஓதி குர்ஆன் திலாவத்துகளை ஓதி ஏன் அந்த நேரத்தை இஷ்ராக்குடைய நேரம் வரையிலும் எங்களுக்கு பெருமானார் சொல்லி தந்தார்கள் சொன்னா, நம்ம செய்யக்கூடிய இபாதாக்கள்ல அந்த இரவில செய்யக்கூடிய இபாதாக்கள் சுபஹுலே இருக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்களினால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், 70,000 மலக்குமார்கள் சுபஹுக்கும் 70,000 மலாயிக்கத்துமார்கள் அஸருக்கும் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது விஷயம், ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய தக்வாவிற்கு இறை அச்சத்திற்கு ஏற்ப அவங்களுடைய நன்மையான காரியங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளையிலும் அவர்களுடைய நன்மைகளை எடை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகள் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இபாதாக்கள், நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்குது, வீக்லி 1 டே, கிழமையிலே 2 நாட்கள், வாரத்திலே 2 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்கள் ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நாட்கள் தவறவிடப்பட்டால் அந்த நாட்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா வாரத்திலே 2 நாட்களாக கணக்கிட்டு அந்த 2 நாட்களில் உங்களுடைய இபாதாக்களை வானுலகத்திலே மலக்குமார்கள் சமர்ப்பிக்கிறாங்க. அது எந்த நாள்? வியாழனும் திங்களும். வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும். சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே நீங்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் எங்களுக்கு அருள் என்பது தெரியும் நாயகமே, நீங்க எங்களை விட்டும் மௌத்தாகி நீங்க எங்களை விட்டும் மரணித்ததன் பின்னால், எங்கள் கண்களுக்கு மறைவாகியதன் பின்னால் எப்படி நீங்கள் எங்களுக்கு அருளாக இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்வாங்க, என்ன, நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்கள் எனக்கு எடுத்து காட்ட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெருமானாருக்கு அது காட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இன் ரஅய்து கைரன், நாயகம் சொன்னாங்க, இன் ரஅய்து கைரன் ஃபஹமித்துல்லாஹ் வ இன் ரஅய்து ஷர்ரன் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய உம்மத்துமார்கள் செய்யக்கூடிய அவர்கள் நலவுகளாக இருந்தாலும் கெடுதிகளாக இருந்தாலும் என்னுடைய சன்னிதானத்தில் அது எத்தி வைக்கப்படும். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்கள் செய்யக்கூடிய இபாதாக்களை பாருங்கள். அவங்க இபாதாக்கள் செஞ்சா இபாதத்துன்னு சொல்லப்படும், அவங்க பாவம் செஞ்சா பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். நீங்கள் இபாதத்து செய்தால் நான் அல்லாஹ்வை புகழ்வேன். இன் ரஅய்து கைரன் ஃபஹமித்துல்லாஹ், நீங்க நல்ல காரியங்களை செய்தால் என் இறைவனை அந்த இடத்தில் இருந்து நான் புகழ்வேன், உங்களுக்காக துஆ செய்வேன். நீங்கள் ஒரு கெடுதியை, ஒரு மோசமான பாவத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்காக நான் தௌபா செய்வேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்திக்ஃபார் தேடுவேன். அப்ப கிழமையிலே 2 நாட்கள், வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம்ம செய்யக்கூடிய இபாதாக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. பெருமக்களே, நம்ம ஏன் அந்த நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து? ஏன் பிடிக்கிறது சுன்னத்து? சும்மா காலங்கள் இல்லாமலாம் அதை கொண்டு வந்தார்கள். புதன்கிழமை பிடிச்சிருக்கலாமே, சனிக்கிழமை பிடிச்சிருக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை பிடிச்சிருக்கலாம். வியாழக்கிழமை அந்தியிலேயும் வியாழக்கிழமை நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்து, திங்கட்கிழமையில் நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்து. ஏன் அந்த சுன்னத்து வந்தது தெரியுமா? நாம் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் காட்டப்படும். இதுதான் சீக்ரெட். அதனாலதான் அந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவது, குர்ஆன் திலாவத்துகளை ஓதுவது, திக்ர்களை ஔராதுகளை ஓதுவது என்று சொல்லி அப்படியான ஒரு நடைமுறை ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களின் வழியாக வந்ததும் அதன் காரணத்தினால். அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது உங்களுடைய ஒரு வருடத்தினுடைய நீங்கள் செய்த ஒரு வருடத்தினுடைய அத்தனை இபாதாக்களும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். முதலாவது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறதுங்க. இரண்டாவது, வாரத்திலே 2 நாட்கள் காட்டப்படுகிறது. ஒருவேளை அவர் தவறளிச்சிட்டாரு, ஒருவேளை அவர் அதில் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவர் செய்த ஒரு வருடத்திற்கான அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வருடத்திலே ஒரு நாள், ஒரு மாதத்திலே அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை எல்லாம் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மலக்குமார்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வான துர்ஃபு அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் இந்த ஷஅபானுடைய மாதம்.
அதான் இந்த ஷபானுடைய மாதம். அதுல விசேடமாக அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள், அதிகமான முஹத்திதீன்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அந்த நாள் நிஸ்ஃபு ஷாபானுடைய நாள் என்றும் வருகிறது. ஷாபானுடைய 15வது இரவு. நம்ம வரக்கூடிய வியாழக்கிழமை சரியாக நிஸ்ஃபு ஷாபான் 15ஆம் இரவு வருகின்றது. பெருமக்களே, இதெல்லாம் சாதாரணமான விடயங்கள் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுடைய மார்க்கத்தில ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லித் தரப்பட்டது இருக்கிறதே பாருங்க. நம்ம நலவுக்காக, நம்ம சிறப்புக்காக, நம்ம இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் சரியாக மாறிடணும் என்கின்ற எண்ணத்திலே தான் பெருமக்களே. அதனாலே தான் சொல்வார்கள், அந்த மாதம் ஷபானுடைய மாதம், அந்த மாதத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த மாதத்திலே நீங்கள் சதக்காக்களை, தான தர்மங்களை, நன்மையான காரியங்களை நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். என உங்க அமல் எல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுத்து காட்டப்படுது. விசேடமாக அந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள் என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். 4வது, ஒரு மனிதனுடைய ஆயுளில் ஒரு தடவை, அதாவது அவன் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே அவனுடைய ஒட்டுமொத்தமான இபாதாக்களும் அவனுடைய சக்கராத்திலே நிலைமையிலே அவன் ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் அத்தனையும் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன தெரியுமா? ஏன் முதலாவது நாளையில் இல்லாமல், அல்லது வாரத்தில் இல்லாமல், அல்லது மாதத்தில் இல்லாமல், இப்படியான நிலைமைகள் இல்லாமல் ஏன் இந்த நிலைமை நடக்குதுன்னு கேட்டால், அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்படியான நிலைமையிலே நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனோடு நீங்கள் இருந்தால், அதற்கான தகமையிலே நீங்கள் இருந்தால், உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கப்படும். உங்க அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்க செய்யற அமலை அல்லாஹ் பிரியம் வைக்கிறான். உங்களை அல்லாஹ் நேசிக்கிறானா, உங்க அமலையும் அல்லாஹு தஆலா வேண்டும் என்று பிரியம் வைப்பான். இல்லை, நீங்கள் செய்கின்ற சில விடயங்கள், மோசமான காரியங்கள், உங்களுக்கு அது மோசமானதாக இருக்கின்றது, அடுத்தவர்களுக்கும் அது மோசமானதாக இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த இபாதாக்களை காலக்கேடு கொடுப்பான். அதனாலதான் நல்லவராக இருந்துட்டாருன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய அமல் சமர்ப்பிக்கப்படும். இல்ல ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா ஒரு கிழமை அவருக்கு அவகாசம், ஒரு வாரம் அவருக்கு அவகாசம். அந்த வாரத்திலேயும் அவனை சீர் செஞ்சுக்கலையா, மாதத்தை அல்லாஹ் வருடத்திலே ஒரு முறை, வாரத்திலே ஒரு முறை, வருடத்திலே ஒரு முறை, ஒரு வருஷத்திலேயாவது நீ திருந்தறியான்னு பார்ப்போம். ஒரு வருஷத்திலேயாவது நீ திருந்திரியா, இதுக்குரிய நிலைமை இருக்குதா என்கிறத பார்ப்போம். அல்லாஹ் தஆலா தயாரிப்புல இருக்கிறாங்க. அதுக்கு கூட இவர் தயார் இல்லைன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய ஒட்டுமொத்தமான அமல்களையும் பாவங்களையும் அவருடைய சக்கராத்தின் பின்னால எடுக்கிறான். இது எல்லோரும் முடிந்து போகக்கூடியது.